पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஞ்ஞான வாசத்தில் பாண்டவர்கள் விராட்டராஜனுடைய அரண்மனையில் அவர்கள் மனதில் விரும்பிய வண்ணம் சரிங்களா அந்த வேஷத்தில் இருக்கின்றனர். ஆனால் ஒரு 10 மாதம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் காலம் உருண்டோடியது. எப்பொழுது போருக்காக வெளியில் சென்று அந்த கீச்சக்கன் உள் நுழைந்தானோ அப்பொழுது இருந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள். என்னன்னா, சுதேசனையினுடைய வீட்டிற்கு வரும் பொழுது அந்த சைலந்தியை கண்டான். சைலந்திரி என்கின்ற பெயரில் திரௌபதி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அழகியை இதுவரை நான் கண்டதில்லை. அப்ப என்ன ஆச்சு? மிக அதிகமான தொந்தரவுகளை திரௌபதிக்கு கொடுக்க ஆரம்பித்தான். நீ உன்னுடைய அழகிற்கும் சௌந்தரியத்திற்கும் நீ இங்கு இருப்பவள் அல்ல, உன்னை ராணி ஆக்குகிறேன், என்னுடைய மனைவிகள் அண்ணா எல்லாருமே உனக்கு தாசி ஆக்குகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி மிக அதிகமான நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தான். இதுல என்னன்னா, சுதேசனையும் கீச்சக்கன் சொல்படி நட அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்த தொடங்கினார். கடைசியில் வேற வழியே இல்லாம மத்தியபானத்தை வாங்கி வா என்று சுதேசனை சொல்ல, வேறு வழியே இல்லாமல் சகல தேவதைகளையும் பிரார்த்தனை செய்தாள் திரௌபதி. அங்கு பார்த்தா உடனே அவன் வேகமாக வந்து திரௌபதியின் கை தொட சபையை நோக்கி ஓடினாள் திரௌபதி. விட்டானா கீச்சகன்? அவளுடைய கூந்தலை பிடித்து இழுத்து காலால் எட்டி உதைத்தான். பாருங்க, ரத்தம் வர வர சபையினிலே நீதி கேட்கிறாள். ஆனால் அவளுக்கு நீதி சொல்பவர் யாரும் இல்லை. அந்த சபையில் பாண்டவர்கள் இருந்தனர். பாருங்க, அன்று துச்சாதனால் அவமானம் நடந்தது, ஜெயத்ரதனால் அவமானம் நடந்தது. அடுத்து விராட்ட அந்த சபையிலே இப்போ அவமானம் மறுபடியும் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. பீமசேனன் அதை பார்த்து கொண்டு அவனால் பொறுக்க இயலவில்லை. தர்மராஜன் அவனை மறைமுகமாக கட்டுப்படுத்தினான். இப்ப வேற வழியே இல்லாம எல்லாரிடமும் நீதி கேட்டும் கிடைக்கவில்லை. அந்த உடம்பில் ஏற்பட்ட அந்த அழுக்குகள் இரத்தத்தை எதையும் துடைக்காது நேராக தன்னுடைய அந்த புறத்திற்கு வந்தால் சுதேசனை எவ்வளவோ தூரம் வந்து, அம்மா ஸ்நானம் செய், ஆகாரம் சாப்பிடு, இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தால் எதையும் கேட்பதற்கு அவள் தயாராக இல்லை. மத்திய ராத்திரி, இதற்கு மேல் நாம் இதற்கு ஒரு முடிவு கட்டவில்லை என்றால் இங்கு இருப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்த திரௌபதி நேரா அந்த மத்திய ராத்திரி வேளையிலே வளலா பீமசேனன் அந்த சமையற்கட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போ நேர போய் பீமனை எழுப்பி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாத? கீச்சகனால் எவ்வளவு பெரிய அவமானம் சபையில் ஏற்பட்டது, அதை பார்த்து கொண்டும் நீங்க மௌனியாக நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? தர்மராஜன் போல ஒரு கணவன் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த உலகத்தில் வாய்க்கக்கூடாது. வாய்த்தால் இந்த மாதிரி தொந்தரவுகளை அவமானங்களை சந்திக்கவே நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனை பற்றி பலவிதமான தன்னுடைய துக்கங்களை அப்ப யார்கிட்ட தான் சொல்லுவா, சொல்லி புலம்பினாள். அப்போ பீமசேனன் சொன்னாமா, பொறுத்துக்கோ, இன்னும் 15 நாட்களே இருக்கின்றன, தயவு செய்து அதற்குள் அவசரப்படாதே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணனை பத்தி அப்படியெல்லாம். உடனே திரௌபதிக்கு கோபம் தான் வந்தது. எதை பொறுத்து கொள்ள சொல்கிறாய்? இன்னும் ஒரு நாள் இல்லை, அரை நாளாக இருந்தாலும் அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையை அவன் என்ன சொல்றது முடித்து விடுவான் கீச்சகன். இதற்கு மேல் நான் எவ்வளவு பொறுமையாக இருப்பது? என்ன நடந்தது என்பதை சபையினர் முன்னாடி சொல்லியும் எனக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. அப்போ எல்லாம் முடிந்துவிடும், இப்ப என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு பீமசேனன் கிட்ட
ஒவ்வொரு நாளும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டே வர வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு யாராவது ஒருவர் இருக்கிறாருன்னா இல்லை, அத்தனை பேரும் கீச்சனுக்கு பயந்து கொண்டு அவன் என்ன செய்தாலும் அதனை தட்டி கேட்பதற்கு யார் ஒருவருக்கும் தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு விஷயம், நான் சொல்லும் உபாயத்தை கேள் அப்படின்னு பீமசேனன் சொன்னான். ஏன்னா திரௌபதி இவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார். நான் ராஜனுடைய மகள், எவ்வளவு தாசியர்கள் எனக்கு சேவை செய்திருக்கிறார்கள், என்னுடைய கைகளை பார்த்தாயா? அந்த சந்தனத்தை அரைத்து அரைத்து அந்த காப்பு காட்சி இருந்தது. அந்த கையை தன்னுடைய முகத்தில் வைத்து கொண்டு அழத் தொடங்கினான். பிறகுதான் தெரிந்தது இவள் படும் கஷ்டங்களை உணர்ந்த பீமசேனன், கவலைப்படாதே, நான் ஒரு உபாயம் கூறுகிறேன். சரி, என்ன செய்யணும்? இந்த ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் ஒரு நாட்டிய சாலை ஒன்று இருக்கிறது. சரி, அங்கு பார்த்தோம்னா பகலெல்லாம் பலவிதமான நாடகங்கள் அரங்கேறும். சரி, கொஞ்சம் மாலை இரவு நேரம் ஆகுனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த இடத்திற்கு நீ கீச்சகனை அழைத்து வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு, மீதி என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு பீம சொன்னா. அப்பா, என்னுடைய துக்கத்தை கேட்பதற்கு ஒருவராவது இருக்கிறாரே என்கின்ற நிம்மதி பெருமூச்சு திரௌபதிக்கு கிடைச்சது. பாருங்க, உடனே மீண்டும் வந்து உறங்கினால். அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் கதவை தட்டினான் கீச்சகன். என்ன, காலையில் உன்னை காப்பாற்ற எந்த கந்தர்வர் வந்தான்? இப்பொழுதாவது நான் சொல்வதை கேள், உன்னை ராணி ஆக்குகிறேன். ஏன் இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி கொண்டு என்னையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கீச்சகன் சொன்ன உடனே அப்போ திரௌபதி சொல்ற, இன்று மாலை அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நாட்டிய சாலைக்கு வா, அங்கு நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு பயங்கர சந்தோஷம். யாருக்கு? கீச்சகனுக்கு. இன்று என்னுடைய மிக உன்னதமான நாளாக இருக்க போகிறது அப்படின்னு அன்றெல்லாம் மனதில் பயங்கரமான சந்தோஷம் கீச்சகனுக்கு. உடனே அந்த ஏற்பாடு செய்கிறது என்ன, தன்னை அலங்கரித்துக் கொள்வது என்ன, வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வது என்ன, அது என்ன சொல்லுது, மகிழ்ச்சியில் துள்ளி கொதித்தான் கீச்சகன் அப்படின்னு சொல்றான். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நேரா இரவு நேரமானது. பீமசேனன் பாருங்க, அந்த திரௌபதி அமர வேண்டிய அந்த மஞ்சத்திலே பீமசேனன் அமர்ந்திருந்தான். விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது. மனம் முழுக்க என்ன சொல்லுது, ஆனந்தத்துடன் கீச்சகன் வருகிறான். இப்பொழுதாவது நீ எனக்கு சம்மதத்தை தெரிவித்தாயே, உன்னை ராணி ஆக்குகிறேன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், நீ புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டும். நல்ல வேளை இப்பொழுதாவது உனக்கு புத்தி வந்ததே. உன்னை நான் எப்படியெல்லாம் வைத்து தாங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளோடு கீச்சகன் நெருங்க. ஆனால் அந்த இரவு நேரத்திலே வெளிச்சம் இல்லாத தன்மையிலே அங்கு அமர்ந்திருந்தவன் யார் அப்படின்னா பீமசேனன். உடனே இங்கு அமர்ந்து கொண்டு இருப்பது திரௌபதி இல்லை என்று தெரிந்தவுடன் கீச்சகன் விழித்து கொண்டான். அவனும் மிகப்பெரிய பலசாலி அல்லவா? பாருங்க, அந்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லை, தனியாக வந்து மாட்டிக்கொண்டார். பீமசேனனுக்கும் கீச்சகனுக்கும் யுத்தம் ஆரம்பம். மல் யுத்தம். அந்த தோளோடு தோள் இணைத்து அந்த சண்டை செய்வார்களே, பல மணி நேரம் கீச்சகனுக்கும் பீமசேனனுக்கும் யுத்தம் நடந்தது. கடைசியில் தன்னுடைய கைப்பிடியில் அவனுடைய தலையை வைத்து நன்றாக அமுக்கி தன்னுடைய காலால் எட்டி உதைத்து தலை மேலே அவனை தூக்கி கரகர என்று ஒரு சுற்றி, அது எப்படின்னா ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான், கீச்சகன் மாண்டான். அது மட்டுமல்ல, அவனுடைய தலை அந்த நேர அமுத்தி அந்த வயிற்றுக்குள் செல்வது போல கடைசியில் அவனுடைய பிணம் எப்படி இருக்குன்னா உருவமே தெரியாமல் ஒரு மாமிச பிண்டம் போல் காட்சியளித்ததுன்னு மகாபாரதம் எழுதுறாங்க. அதாவது எவ்வளவு கோரமாக அவனை கொல்ல வேண்டுமோ. ஏன்னா
அடுத்தவன் மனைவி மேல் ஆசைப்படும் ஒவ்வொருவனுக்கும் இதே கதி என்கின்ற பாடம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பது போல கீச்சகனுடைய வதம் இருந்தது. பார்த்தவனா பீமன் எதுவும் தெரியாதது போல் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு மீண்டும் அந்த சமையறையில் சென்று உறங்கிவிட்டார். திரௌபதி பார்த்தவனா அலறுகிறாள். என்னுடைய துன்பத்தை அறிந்து கொண்டு கந்தர்வர்கள் வந்து கீச்சகனை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜனங்கள் எல்லாம் கொடிச்சு நேரா வீராட்ட ராஜனுக்கு தகவல் வந்தது. பார்த்தா அந்த உருவம் கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கீச்சகனுடைய தம்பிகள் 105 பேர் பணக தனக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய கீச்சகனுக்கு இந்த நிலைமை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய கோபம் அனைத்தும் திரௌபதியின் பக்கம் திரும்பியது. இவளால் தான் கீச்சகனுடைய மரணம் ஏற்பட்டு இருக்கிறது. கந்தர்வர்கள் வந்து இந்த மாதிரி கொன்னுட்டாங்கோ, இதற்கு முழு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரௌபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீச்சகன் தொந்தரவா இருந்தார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கீச்சகனுடைய மறைவுக்கு காரணம் திரௌபதி அப்படின்னு இந்த கீச்சகனுடைய தம்பிகள் என்ன செஞ்சாங்க, நேரா விராட்டராஜன் கிட்ட போய் சொல்லி இவளால் தான் கீச்சகன் இறந்தான். அப்ப என்னாச்சு, அவனுடைய அந்த பிரேதம் இருக்கு இல்லையா, அதற்கு பக்கத்திலே இவளையும் படுக்க வைத்து சேர்த்து வைத்து எரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உரிய சம்மதத்தையும் விராட்டராஜனிடமிருந்து அந்த கீச்சகனுடைய தம்பிகள் 105 பேர் வாங்கிவிட்டனர். சரி, இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரௌபதியை கை கால்களை கட்டி கீச்சகனுடைய பிரேதத்துக்கு அருகிலே கிடத்தினர். தலைவலி போய் திருகுவழி வந்தது. கீச்சகன் மாண்டான், இனி நிம்மதி என்று நினைத்தவளுக்கு இதைவிட மிகப்பெரிய பிரச்சனை. திரௌபதிக்கு பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை முடிய முடிய பிரச்சனை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அந்த மறைமுக பெயர்கள் வைத்தார்கள் இல்லையா, ஜெயேஷா ஜெயசேனா அப்படிலாம், அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக வாய்விட்டு கதறுகிறாள் திரௌபதி. கந்தர்வர்களே காப்பாற்றுங்கள், ஜெயேஷா ஜெயசேனா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தோம்னா சமையல் கூடத்தில் இருந்த பீமசேனனுக்கு கேட்டுவிட்டது. உடனே அவன் மாறு வேஷத்தில் வருகிறான். அவன் வளலா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது, அந்த மாதிரி மேல வஸ்திரம் எல்லாம் போட்டுண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா திரௌபதி கை கால்களை கட்டி அவனுடைய பிரேதத்திற்கு பக்கத்தில் என்ன சொல்லுது படுக்க வைத்திருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் வந்தாங்க, ரைட்டு. இப்போ என்ன, அந்த 105 பேரும் நேராக கொண்டு போய் அந்த கீச்சகனை எரியூட்டப்படுகிற அந்த இடத்துக்கு கொண்டு செஞ்சாங்க. இப்போ 105 தம்பிகள் இருக்கிறாங்க. பீமசேனனும் மாறு வேடத்தில் வந்து பாருங்க, 105 தம்பிகளையும் என்ன சொல்லுது ஓட ஓட விரட்டி கொன்றான். ஏன்னா திரௌபதிக்கு தரக்கூடிய தண்டனை கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் வந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கீச்சகனோடு எரியூட்டுறதுக்கு கை காலைகளை கட்டி கொண்டு வந்திருக்கிறானா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 105 தம்பிகளும் அந்த இடத்தில் மாண்டனர் பீமசேனனால். இது காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு நேராக அந்த காம்பவுண்ட் சுவர் தாண்டி மீண்டும் அந்த சமையலறைக்கு சென்று விட்டான் வளலா பீமசேன். இங்க பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாம் அந்த ஊர் பிரஜைகளுக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ திரௌபதிக்கு சந்தோஷம் என்னன்னா, கீச்சகனும் இருந்தான், அவனுடைய தம்பிகளும் இருந்தான். இப்போ என்னாச்சு, திரௌபதி பயங்கர சந்தோஷம். அவள் நேரா வந்தா பீமசேனனை பார்க்கறா. பார்த்த உடனே எனக்கு துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னை காப்பாற்றியவரே கந்தர்வரே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமெல்லாம் பூரிப்போடு சந்தோஷத்தோடு மறைமுகமாக பீமசேனனே என்ன சொல்லுது கேள்விகளால் கேட்டு மகிழ்ந்தான். சரி, அங்கிருந்து நேரா போற எங்க அர்ஜுனன் அங்க சங்கீதம் நாட்டியம் மற்றவற்றை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப திரௌபதி சைலந்திரி வந்த உடனே அங்கிருந்து வந்து
அந்த என்ன சொல்லுது, திரௌபதி செய்கிறா, எனக்கு துன்பம் என்று தெரிந்தும் உன்னால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியவில்லை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் பாருங்க, அவன் பிருகன் நிலை, நான் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தக்க சமயத்தில் துன்பம் நேரும் பொழுது மிகப்பெரிய காண்டீபதாரியாக இருக்கலாம், ஆனால் ஒரு மனைவி ஒரு துன்பத்தில் இருக்கும்போது காப்பாற்ற முடியாத ஒரு கையறு நிலை என்று சொல்வார்கள், அந்த நிலையில் இருப்பதாக அர்ஜுனன் இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து இப்போ மனதில் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா தனக்கு துன்பம் கொடுத்த கீச்சகனும் மாண்டான், கீச்சகனுடைய தம்பிகளும் மாண்டான், இதோடு திரௌபதியினுடைய துக்கம் முடிந்ததா அப்படின்னா பாருங்க, ஊர் பிரஜைகள் அனைவரும் சேர்ந்து வந்து விராட்டராஜனிடம், இந்த சைலம்3 இங்கு இருக்கும் வரை எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு அழகிய பெண் ஒருவள் நடந்தால் நிச்சயமாக யார் மனதும் கலங்க அடிக்கத்தானே செய்யும், அப்ப கந்தர்வர்கள் எங்களையும் கொன்று விடுவர், இந்த பயம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவருக்கும் சேர்ந்தது. விராட்டராஜன் கிட்ட சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சைலம்3 இந்த ராஜாங்கத்தில் இருந்து நீங்கள் துரத்துங்கள் அப்படின்னு. விராட்டராஜன் அதற்கு என்ன செய்தான், இதை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.